தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா சமத்துவ கிறிஸ்துவ திருவிழா அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு மகாபலிபுரத்தில். இது ஏன் இப்போ பேசுகிறேன்னு நான் பார்த்திங்கன்னா அதில் அவர் கதை ஒன்று சொல்லியிருப்பார், குட்டி கதை. அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. அது உண்மையாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவ்வளோ சூப்பராக சொன்னாருங்க. அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பைபிள்லேயே வருது. அதை அவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு சகோதரனோட கதை தான். அதில் சகோதரன்லாம் சேர்ந்து ஒருத்தரை அழிக்க பிளான் பண்ணுவாங்க. அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அதிலிருந்து மீண்டு அந்த நாட்டையும் அவங்களே எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் அந்த கதை. இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நீங்கள். அதெல்லாம் இல்லைங்க. இதில் சகோதரன் குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களையும் ப்ளஸ் இப்போதைக்கு சிவகார்த்திகேயன். இதில் ஏன் சிவகார்த்திகேயன் வர்றாரு, அவர் தான் அரசியல்லே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, அவர் இப்போது தான் ஆகணும். ஏன்னா அவரது ஜனவரி மாதம் படம் வருது. இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது. இதுதான் மெயின் கான்செப்ட்டு. உங்களுக்கே தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதுக்கு மீனிங் இதுதாங்க, 100% இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை சரி ஓகே, அது அரசியல் ரீதியாக யார் வந்தாலும் அவர் எதிர்ப்பார் தான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர். ரஜினி அவர்கள், விஜயகாந்த் எல்லாரையும் எதிர்த்திருக்காரு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூடவே இருந்து தளபதி அவர்கள் இதுக்கு மேலே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன முடிவு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துரோகம் செய்வது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தவறு தான். ஏன்னா அவர் முன்னேறத்துக்காக யாரை வேணாலும் கீழே தள்ளலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த தளபதி அப்படின்னு நினைக்கிறான்னு தெரில. அது கண்டிப்பாக முடியாது. தளபதின்றவர் ஒருத்தர் தான். அவருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா அவருக்கு மிகவே ஒரு டவுனாக தான் ஆகும். எந்த இடத்துலையுமே இது கை கொடுக்காது. இதனால் நம்ம வளர்ச்சி அடையலாம். சப்போஸ் அவர்கள் விஜய் எதிர்க்கிறவங்க பார்த்திங்கன்னா பராசக்தி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் அவர் கொஞ்சம் உயரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மனசளவில் மக்களை பார்த்திங்கன்னா வெறுக்கத்தான் செய்வாங்க. இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை தான். இது தளபதி அவர்களை ஒரு வகையில் பாதிச்சு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாதிக்காமல் இருந்தால் இந்த அளவுக்கு அவர் பேச மாட்டார். ஏன்னா கடைசி படம் அப்படின்னும் போது சிவகார்த்திகேயன் இந்த நேரத்தில் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தவறான செயலுங்க. இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்தமாரி சுச்சுவேஷன், எலெக்ஷன் இருக்குது. அவர் வாழ்க்கையில் கெரியரில் தளபதி விஜய் அவர்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு வர்றது தப்பு தான். நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்.